திருவண்ணாமலை அண்ணாமலையார் மகா தீபம் இன்று மாலை 6 மணிக்கு மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய நிலையில திரை பாடகர் வேல்முருகன் நம்மிடம் இருக்கிறார். அவர்கிட்ட பேசுவோம். சார், அண்ணாமலையாருடைய சிறப்பு என்ன? ஒவ்வொரு ஆண்டும் இங்க வருவீங்களா? இந்த இதை பத்தி கொஞ்சம் அண்ணாமலையாருடைய பக்தர்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் நான் தீபத்துக்கு தரிசிக்கிறது இல்லாமல் பாடுறதுக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய குடுப்பனை எனக்கு. இது உண்மையாகவே அண்ணாமலையருடைய அருள் தான் சொல்லலாம். நீ ஒரு ஆண்டும் வரீங்க. பக்தருடைய கூட்டம் எப்படி இருக்கு? இந்த ஆண்டும் நீங்க கிரிவல பாதையை சுத்தி வந்தீங்க. பக்தருடைய கூட்டம் எப்படி இருக்கு? ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய கூட்டம் தான். ஏன்னா நம்ம 2000 ஒவ்வொரு ஆண்டும் நான் சின்ன வயசுலேருந்து நான் வந்திருக்கிறேன். அப்போல்லாம் அதை குறிப்பிட்ட ஒரு மக்கள்கள் கூட்டங்கள் இருக்கும். இப்போ வெளி மாநிலங்கள், அதாவது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி இருக்கா. அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பக்தர்கள் கூடிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. அண்ணாமலையாரை பார்க்கறதுக்காகவும் அதே மாதிரி தீபத்தை பார்க்கறதுக்காகவும். பௌர்ணமி நாளில் உங்களுக்கு தெரியும், நம்ம தொலைக்காட்சியில் நியூஸில் பார்ப்போம், இத்தனை லட்சம் பேர் நடந்தாங்க பௌர்ணமின்னு. அப்போ தீபம்ங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த தீபத்தினுடைய ஒளியை பார்க்கறதுக்காகவே, அண்ணாமலையாருடைய அருளை அந்த காட்சி பார்க்கறதுக்காகவே எல்லா மக்களும் ஒவ்வொரு குடும்பத்திலே இருந்து குடும்பத்தோடு இங்கே கிரிவலம் இருந்தாங்க. நைட்டே கூட அவ்வளோ மழைகள் இருந்தது. அந்த மழையிலையும் எல்லாரும் ரெயின் கோட்டு போட்டு அந்த கிரிவலத்து பாதையில் அவ்வளோ கூட்டம் நடந்தது. அப்பயே நினச்சேன், பக்தர்களுக்கு எப்பயுமே எல்லா நேரத்துலையும் அண்ணாமலையாரை நினச்சிட்டாங்கனாக்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிரிவல பாதையில் நடந்து இங்கே நிகழ்ச்சி பாடுறதுக்கு பெரிய பெரிய சந்தோஷம். அதுக்கு இந்த முறை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஸ்பான்சரில் கிடைக்கும். இன்றைக்கி இந்த தடவை நம்ம தேசமங்கையரசி மேடம் ஏற்பாடு பண்ணி நடத்துகிறாங்க. என்னோட மற்ற பாடகர்களும் வந்திருக்கிறாங்க. மாலதி அக்கா, முகேஷ் அண்ணன், அதில் நானும் கலந்து பாடுறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ 3 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறாங்க. 6:30 வரைக்கும் தீபம் அங்கே காட்சி அளிக்கிற வரைக்கும் நாங்கள் பாடல்கள் பாடி ஒவ்வொரு தெய்வங்களும் அந்த அலங்காரத்தோடு மக்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அப்படி மக்களுக்கு காட்சி கொடுக்குற நேரத்தில் நாங்கள் பாடல் பாடி அந்த பக்தர்களை உற்சாகப்படுத்துவோம். உற்சாகப்படுத்த தெய்வமே எழுந்திரிச்சு ஆடுற மாதிரி அந்த தோளில் வச்சு ஆடுற அந்த கண்கொள்ளா காட்சி இருக்கும். அப்போ நம்ம குரலை கேட்டு தெய்வம் ஆடும்பொழுது அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நீங்க கச்சேரி பண்ண போறீங்க. இந்த முக்கியமான நாள் ஒரு கச்சேரி பண்ண போறீங்க. எங்களுடைய நியூஸ் 18 தொலைக்காட்சிக்காக அண்ணாமலையாரை பத்தி ஒரு பாடலை நீங்க பாடிக்காம. அண்ணாமலை தீபம் தெரியும் பாருங்க, பக்தர் எல்லாருமே ஒன்று கூடி வாழ்த்துங்க. அண்ணாமலை தீபம் எரியும் பாருங்க, பக்தர் ஒன்று கூடி எல்லாருமே அருள் பெறுங்க. கிரிவல பாதையிலே பாருங்க, கிரிவல பாதையிலே பாருங்க, மக்கள் நடந்து வரும் அதிசயத்தை பாருங்க, மக்கள் நடந்து வரும் அதிசயத்தை பாருங்க. தீப ஒளி திருநாளாம் தீப ஒளி, தீப ஒளி திருநாளாம் தீப ஒளி, அண்ணாமலை மலையிலே தெரியுதே தீப ஒளி, அண்ணாமலை மலையிலே தெரியுதே தீப ஒளி. உண்ணாமலை அம்மா அண்ணாமலையாரே, உண்ணாமலை அம்மா அண்ணாமலையாரே, அருள் தருவாய் மக்களுக்கு, அருள் தருவாய் மக்களுக்கு. அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மருக்கு அரோகரா. இந்த அற்புதமான இந்த நல்ல நாளில் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் வளமோடும் நலமோடும் சந்தோஷமாக வாழணும். அண்ணாமலையர் எல்லாருக்கும் காட்சி அளிக்கணும் இந்த தீபாவளி திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த நியூஸ் 18க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி 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 நன்றி.